Hello children, welcome back to this online session. This is grade 3 English. Let's begin the class with a short prayer. Close your eyes. Open your eyes. Okay. In your reader, you take page number 83. Page number 83. 83 எடுத்துக்கோங்க. There you have a lesson trip to the store. இல்லையா இதான் யூனிட் 2 நம்ம இப்போ கடைங்களை பற்றி, அதாவது டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, க்ரோசரி, அந்த மளிகை, அப்புறம் சமையலுக்காக நம்ம யூஸ் பண்ணுற வேரியஸ் திங்ஸ் இருக்குல்லையே, சாமான்கள், இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் திஸ் யூனிட் 2 இஸ் கோயிங் டு பி. Trip to the store. Okay, shops. That's the lesson. Now you come to page number 84. Here what is the girl saying? Trip to the store in the lesson கொடுத்திருக்காங்களே, second unit lesson. அதில் அந்த girl என்ன சொல்றா? I can name 10 groceries, can you? Okay, the girl is asking us or informing us that she can name 10 groceries. அதாவது 10 இந்த மளிகை பொருட்கள் சொல்ல முடியுமா அந்த கேர்ளுக்கு, உங்களால் முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் நோ இல்லையா, அட்லீஸ்ட் 10 க்ரோசரி நேம்ஸ் தெரியுமா உங்களுக்கு? சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களே, அது மாதிரி 10 பொருள்கள், ஏதாவது 10 பொருளோட நேம் சொல்லணும். தமிழ் as well as இங்கிலீஷு எப்பொழுதுமே நாட் ஓன்லி 10, எனி நம்பர், மேக்ஸிமம் மோர் தென் 10. எல்லா பொருளோடையும் பேர் இங்கிலீஷ் ஈக்குவலன் தெரிஞ்சு வச்சுக்கலாம் இல்லையா. இட் இஸ் குட். எதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கணும், நம்மளுக்கு நல்லது தான் இல்லையா. தெரியாமல் இருக்கிறத விட எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். தட் இஸ் வை த லெசன் இஸ் prescribed for you. Okay, so that is a question posed to you from this girl. ஏதாவது 10 நேம் தெரியுமா, அந்த பொண்ணுக்கு 10 பொருள் சொல்ல தெரியும், அது மாதிரி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. ஸோ லெட்ஸ் லேர்ன். ஈவன் இஃப் யூ டோன்ட் நோ, நவ் யூ ஸ்டார்ட் லேர்னிங் இல்லையா. இப்போ படிக்க ஆரம்பிக்கலாம். Now take this page number 84. பேஜ் நம்பர் 84ல் உங்களுக்கு லுக் அண்ட் சே அப்படின்னு இருக்கு இல்லையா. அதில் வந்து நிறைய திங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த திங்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த லுக் அண்ட் சே. அதில் நீங்கள் வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் இட்? கீ. கீ என்னது? நெய் இல்லையா. நல்ல வாசமாக இருக்கும், ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல டெலிஷியஸ் டேஸ்ட் தரும் இல்லையா. அதுதான் இந்த நெய் நம்ம யூஸ் பண்ணோம். GHEE, கீ. நெக்ஸ்ட் ஒன் மில்க் இல்லையா. இட்ஸ் வெரி எசென்ஷியல் அண்ட் வெரி நியூட்ரிஷியஸ் இல்லையா, பால். நெக்ஸ்ட் ஒன் ஹனி. ஹனி எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா. தேன் எப்படி இருக்கும், நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா, தித்திப்பாக இருக்கும் ஹனி. தட் இஸ் வாட் கிவன் அஸ் அ தேர்ட் ஐட்டம், ஹனி. HONEY, ஹனினா தேன். நெக்ஸ்ட் ஒன் ஆயில், எண்ணெய். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ரைஸ், அரிசி. நெக்ஸ்ட் ஒன் ராகி. ராகி என்னது? நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, இந்த கம்பு தானிய வகை இல்லையா, அதுதான் ராகி. நெக்ஸ்ட்டு வீட்டு, கோதுமை இல்லையா. சப்பாத்தி இதெல்லாம் செய்கிறோம் இல்லையா, பூரி இதெல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த வீட்டு. அது வந்து நியூட்ரிஷியஸ் ஃபுட் ஐட்டம் இல்லையா, ஃப்ளார், வீட் ஃப்ளார். நெக்ஸ்ட் ஒன் சுகர். சுகர் என்னது? இந்த இது ஜீனி, சர்க்கரை இல்லையா. காஃபி, டீ, ஜூஸ்லெல்லாம் போடுறோம் இல்லையா, அதுதான் சுகர். நெக்ஸ்ட் ஒன் பெங்கால் கிராம். பெங்கால் கிராம் வாட் இஸ் தட்? பருப்பு, கடலை பருப்பு இல்லையா, அதுதான் பெங்கால் கிராம், பருப்பு வகை. நெக்ஸ்ட் ஒன் க்ரீன் கிராம். க்ரீன் கிராம் என்னது? பாசிப்பயிறு. பாசிப்பயிறு வந்து நம்ம என்ன செய்வோம், குழம்பு வைக்கலாம் கோகோனட்லாம் சேர்த்து, அப்புறம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம் இல்லையா. அதை நல்லா வேக வச்சு கோகோனட்லாம் சேர்த்து ஸ்வீட்டாக சாப்பிடலாம், அல்லது ஸ்பைஸியாக தான் மசாலா சேர்த்து காரமாகவும் சாப்பிடலாம் இல்லையா. அதுதான் பாசிப்பயிறு. இந்த லைட் க்ரீனில் இருக்கும், க்ரீன் கிராம் தான் பாசிப்பயிறு. தென் வாட் இஸ் தட்? பிளாக் கிராம். பிளாக் கிராம் இஸ் நாட் கிவன் ஹியர், இட்ஸ் நாட் ஷோன். நெக்ஸ்ட் ஒன் பிளாக் கிராம். அது வந்து என்னென்னா உளுந்து, ஊரத்தாள்னு சொல்லுவாங்க. ஓகே, பிளாக் கிராம் வந்து உளுந்து. யூ see the book, all of you open your book at page 84 and see this. கார்டமம் வந்து ஏலக்காய். ஏலக்காய் வந்து வாசனைக்கு நம்ம சேர்க்குறோம் இல்லையா, அது வந்து சத்தானதும் கூட. கார்டமம், CARDAMOM, கார்டமம், ஏலக்காய். நெக்ஸ்ட் ஒன் சிக் பீஸ். சிக் பீஸ் என்னென்னா கொண்டக்கடலை. ஓகே, அந்த மூக்கு மாதிரி இருக்கும் இல்லையா, கொண்டக்கடலை தான் சிக் பீஸ்.
நெக்ஸ்ட் ஒன் garlic பூண்டு இல்லை, அது வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸில் அதிகமாக சேர்ப்பாங்க. அப்புறம் வந்து பூண்டு குழம்பு, வெந்தய குழம்பு, ரசம், இது எல்லாத்துலேயும் நம்ம garlic வந்து ஒரு சீஃப் ஐட்டமாக நம்ம சேர்க்குறோம். ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராடக்டை நம்ம சேர்க்குறோம் இல்லையா, அந்த பூண்டு ஒரு ஸ்பைஸ் ஐட்டம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆனியன் இது பெரிய வெங்காயத்தை தான் நம்ம வந்து ஆனியன் சொல்கிறோம். ONION ஆனியன், பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து ஷேலட்டுன்னு சொல்லுவோம். நான் இங்கே வந்து இவங்க ஆனியன் தான், பெரிய வெங்காயம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஜிஞ்சர் இஸ் இஞ்சி. ஓகே, இஞ்சியும் நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நியூட்ரிஷியஸ் ஃபுட் ஐட்டம் தான் இல்லையா இஞ்சி. அதுவும் என்ன செய்கிறோம், நம்ம வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸில் சேர்ப்போம். அது மாதிரி இஞ்சி தொக்கு இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே, இட் கிவ்ஸ் ஸோ மச் குட். இஞ்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹெல்த்துக்கு ரொம்ப அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பொருள் தான். ஓகே, இம்பார்ட்டன்ட் திங். இட் ஆல்சோ ஸ்டிமுலேட்ஸ் ஆர் ஹங்கர். பசி இல்லாதவங்களுக்கு கூட இந்த பசி தூண்டுற ஒரு சக்தி வந்து இந்த இஞ்சிக்கு இருக்குது. ஓகே, நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு ஐட்டம் தான் இது, இந்த ஜிஞ்சர். நெக்ஸ்ட் ஒன் டேட்ஸ் என்னது, பேரிச்சம்பழம் இல்லையா. அது வந்து ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் இட் கிவ்ஸ் அஸ் ஸோ மச் அயர்ன் இல்லையா. நம்ம உடம்புக்கு வந்து இரும்பு சக்தி வேணுன்றதுக்கு இந்த டேட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் ஆல்சோ டெலிஷியஸ் இன் டேஸ்ட். இது வந்து டெசர்ட்டில் தான் அதிகம் விளையுது இல்லையா. ஒரு ஹாட் அண்ட் ட்ரை ரீஜனில் தான் இந்த டேட்ஸ் வந்து, அதான் தண்ணி இல்லாமலே விளையிற ஒரு மரம் தான் இந்த டேட்ஸு. ஓகே, இன் தட் வே இட் இஸ் வெரி ஸ்பெஷல். நெக்ஸ்ட் ஒன் கேஷ்யூ நட்ஸ் என்னது, முந்திரி பருப்பு. முந்திரி அதே மாதிரி தான் எல்லா ஸ்வீட்ஸில், பிரியாணி, அது மாதிரி எல்லாம் டெலிஷியஸ் திங்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம பொதுவாக பொங்கல் இது மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுட் ப்ரிப்ரேஷனில் நம்ம இது ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து இதை சேர்க்குறோம் இல்லையா, அந்த முந்திரி பருப்பு. இட்ஸ் ஆல்சோ வெரி காஸ்ட்லி பட் அட் த சேம் டைம் வெரி நியூட்ரிஷியஸ் டு ஹெல்த். நெக்ஸ்ட் கிரவுண்ட் நட்ஸ் இஸ் வெரி சீப் கம்பேரிங் டு கேஷ்யூ நட்டு கம்பேர் பண்ணும்போது கிரவுண்ட் நட்ஸ், அதாவது நிலக்கடலை இல்லையா, நிலக்கடலை ரொம்ப விலை கம்மி தான், அதாவது கேஷ்யூ நட்டை கம்பேர் பண்ணும்போது. பட் அட் த சேம் டைம் இட் இஸ் ஆல்சோ வெரி நியூட்ரிஷியஸ். இட் ஆல்சோ கிவ் ஸோ மச் ஆஃப் குட்னஸ் டு அவர் ஹெல்த். நிறைய நன்மைகள் வந்து இந்த நிலக்கடலை நம்மளுக்கு, இந்த வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நம்மளுக்கு செய்யுது இல்லையா அந்த நிலக்கடலை. ஸோ யூ லேர்ன் ஆல் திஸ் நேம்ஸ் அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் தீஸ் திங்ஸ் டு அவர் ஹெல்த். இது எல்லாமே நம்ம ஒன்றா யூஸ் பண்ணாமல் பேலன்ஸ்டு யூஸ் பண்ணணும். அதில் தான் வந்து நம்மளோட என்ன சொல்கிறது, எப்படி ப்ரொப்போர்ஷன், எந்த ப்ரொப்போர்ஷனில் யூஸ் பண்ணுறோன்றதான் டெக்னிக்கு. இட் ஷோஸ் அவர் இன்டெலிஜென்ஸ், எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறோன்றது இதில் தான் இருக்குது. எல்லாம் ஒன்றா சேர்க்கக்கூடாது. ஒரு நாள் இல்லை ஒரு டைமில் நம்ம டைம் இன்டர்வல் வச்சு நம்ம சேர்த்துக்கலாம் இல்லையா. நெக்ஸ்ட்டு கிரவுண்ட்னஸ் யூ ஹாவ் மின்ட் என்னது, புதினா அதே மாதிரி தான், நல்ல ஒரு ஃப்ளேவர், வாசனை கொடுக்குறது. அதே மாதிரி ஜீரண சக்தி, இது மாதிரி நிறைய வந்து புதினாக்கு யூசேஜ் இருக்குது இல்லையா. அதுவும் நம்ம அது மாதிரி தான் நிறைய என்ன சொல்கிற ஜூஸு, பிரியாணி, ஹோட்டல்ஸ், நிறைய இந்த ஃபுட் ரைஸ் ப்ரிப்பரேஷன் இல்லையா, இந்த கலவை சாதம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி நிறைய சாதங்கள்லாம் அது நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த புதினா. ஓகே, அதே மாதிரி டானிக்கும் உடம்புக்கு அது ரொம்ப நல்ல ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குறது. இந்த மாதிரியெல்லாம் பல வகை அதில் நியூட்ரிஷன் குவாலிட்டி இருக்கிறதுனால புதினாவும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சேர்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கறி லீவ்ஸ் என்னது, கருவேப்பிலை இல்லையா. கருவேப்பிலை அப்படி தான் வாசனைக்கு நம்ம எப்பொழுதுமே குழம்புலையும் ரசத்துலையெல்லாம் சேர்ப்போம். அதுதான் கறி லீவ்ஸ், கறிவேப்பிலை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கொரியாண்டர் என்னது, கொத்தமல்லி அதே தான் ரசத்துலலாம் நம்ம போடுறோம் இல்லையா. நிறைய ஃபுட் ப்ரிப்பரேஷனில் நம்ம இந்த கொத்தமல்லியும் நம்ம சேர்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன் சால்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இல்லையா. வித்தவுட் சால்ட் நோ ஃபுட் ஐட்டம் இஸ் கோயிங் டு பி டேஸ்டி
இல்லையா? உப்பில்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் சால்ட்டு தான் ரொம்ப முக்கியம். அதாவது ஸ்வீட் சேர்க்காத மற்ற எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன செய்கிறோம்? சாதம், குழம்பு, மீதி எண்ணெய், கூட்டு, பொரியல் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கிறோம் இல்லையா? உப்பில் வந்து என்ன இருக்குது? அயோடின் இருக்குது. அந்த அயோடின் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு நிறைய நன்மை சேர்க்குது இல்லையா? அந்த தைராய்டு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அயோடின் உள்ள உப்பு சேர்க்கணும்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதனால் உப்பு ரொம்ப முக்கியம். ஸோ சால்ட்டு, உப்புன்றது அந்த சால்ட்டு. ஓகே, பவுடர். ஸோ யூ ஹாவ் பவுடர் சால்ட் அண்ட் இந்த கிறிஸ்டல் சால்ட் இல்லையா? இந்த கல் உப்பு, இந்த மாதிரி 2 வகையில் இது இருக்கும் இந்த உப்புங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரெட் சில்லி. ரெட் சில்லி என்னது? இந்த வரமிளகா, அதாவது காஞ்ச மிளகா. யூ ஹாவ் க்ரீன் சில்லி ஆல்சோ இல்லையா? பச்சை கலர் மிளகா இருக்குல்ல, காயாதது பச்சை மிளகா இருக்குது. அதே மாதிரி இது வந்து காஞ்சது, அதான் வரமிளகான்னு சொல்லுவாங்க, சிகப்பு மிளகா. நெக்ஸ்ட் ஒன் டேமரிண்ட். டேமரிண்ட் என்ன? புளி. குழம்புல சேர்ப்போம் இல்லையா? புளி சாதம், அப்புறம் மீதி எல்லா குழம்புக்கும் நம்ம வந்து இந்த புளி சேர்க்கணும் இல்லையா? எல்லாம் இன்க்ளூடிங் சாம்பார். ஸோ தட் இஸ் டேமரிண்ட். TAMARIND. டேமரின்னா புளி. நெக்ஸ்ட் பெப்பர் எது? மிளகு. இந்த வால் மிளகு இப்படி சொல்லுவாங்க இல்லையா? மிளகும் அதே மாதிரி தான். ரசத்துக்கு, புளி சாதம், இது மாதிரி எல்லா இதுலேயும், வேறு என்னது, பூண்டு குழம்பு, இது மாதிரி நிறைய எல்லா இதுலேயும் மிளகு சேர்ப்பாங்க. தென் யூ ஹாவ் கியூமின் வந்து ஜீரகம் அதே தான், ரசத்துலலாம் போடுவாங்க இல்லையா அம்மா, அதுதான் ஜீரகம். நெக்ஸ்ட் ஒன் டர்மரிக்கு மஞ்சளும் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கமோடிட்டி இல்லையா? ஒரு பொருள் தான் இந்த மஞ்சள் வந்து எல்லா குழம்புல எல்லாத்துலேயுமே நம்ம போடுறோம் இல்லையா? ஸோ how many things you have learnt altogether? 4, 7, 10, 13, 16, 19, 22, 25, 28 items they have given you. ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சுட்டு, அது இன்னும் நிறைய இதுக்கு 28 only they have given here, but you have lots and lots இல்லையா? அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு ரொம்ப நல்லது இல்லையா? இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ I'll say how to name all these things. Okay, now you repeat after me. See the first one, ghee, GHEE, ghee. MILK, milk. HONEY, honey. OIL, oil. RICE, rice. RAGI, ragi. Next one, wheat, WHEAT, wheat. SUGAR, sugar. Then Bengal gram, BENGAL GRAM, Bengal gram. Next one, green gram, GREN green gram. Then black gram, BLACK, black, GRAM, black gram. Then cardamom, CARDAMOM, cardamom. Chickpeas, CHICK, PEAS, chickpeas. Next one, garlic, GARLIC, garlic. ONION, onion. GING, ginger. Then DATES, dates. CASHEW, NUTS, cashew nuts. Then groundnuts, GROUND, NUTS, groundnuts. Okay, GROUND, ground, NUTS, groundnuts. Then mint, 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 this pudina. Then curry leaves, CURRYLEAVES, curry leaves. Okay, CURRY, curry, LEAVES, curry leaves. Next one, coriander leaves, CORIANDR, coriander, LEAVES, leaves. Next one, SALT, salt. It's not music. Red chilli, REDCHILLY, red chilli. Then tamarind, TAMARIND, tamarind. PEPPER, pepper. CUMIN, cumin. TURMERIC, turmeric. Okay, cumin என்ன சொன்னேன்? ஜீரகம், CUMIN, cumin. How will you pronounce it? Cumin, 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 ஜீரகம். Then last one is turmeric, TURMERIC, turmeric. Okay,
So once again I'll repeat all this. Just see: ghee, milk, honey, oil, rice, ragi, wheat, sugar, bengal gram, green gram, black gram, cardamom, chickpeas, garlic, onion, ginger, dates, cashew nut, groundnuts, mint, curry leaves, coriander leaves, salt, red chili, tamarind, pepper, cumin, turmeric. Okay children, so you learn the spellings and know all these things. Okay, இதெல்லாமே நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு இது வந்து நீங்கள் ஒரு சின்ன என்ன சொல்கிறது புக் மாதிரி ஸ்க்ராப் புக் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். எல்லா ஐட்டம்ஸும் ஒரு ரெண்டு நாளாக வச்சு அதெல்லாம் அப்படியே இல்லை அந்த பிக்சர் வச்சு நீங்கள் அழகாக ஒரு ஸ்க்ராப் புக் ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லையா? தட் வில் பி வெரி குட். யூ கேன் இன்க்ளூட் சம் 100 ஐட்டம்ஸ் இல்லையா? அந்த மாதிரி க்ரோசரி ஐட்டம்ஸ் ஒரு 100 வச்சு ஒரு ஸ்க்ராப் புக் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் யூ டேக் அட் த க்ரோசரி ஸ்டோர். ஓகே, அட் த க்ரோசரி ஸ்டோர்ன்ற இந்த ஒரு ரைம். டேக் தட் பேஜ் நம்பர் 86. அட் த க்ரோசரி ஸ்டோர். ஓகே, க்ரோசரி என்னது? மளிகை கடை. கடைக்கு போக பிடிக்கல எல்லாருக்கும், ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு இருக்கிறது. how many of you hope all will help your parents இல்லையா? க்ரோசரி ஸ்டோரில் போய் நம்ம என்ன சொல்கிறோம், மளிகை பொருள்லாம் வாங்குறது. இந்த picture they are showing you. See, a man is there, that merchant, shopkeeper, and 2 boys. They are asking for something and he is answering இல்லையா? க்ரோசரி ஸ்டோரை அந்த பிக்சரில் காட்டுறாங்க பாருங்கள். ஸோ லெட்ஸ் see what is given. the sing பண்ணு. At the grocery store. At the grocery store, find everything you need and more. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரோசரி ஸ்டோர் மளிகை கடையில் எல்லாமே நம்ம பார்க்கலாம். எது நம்மளோட தேவைக்கு உண்டானதும் அதுக்கு மேலேயும் தேவைக்கு மேலே கூட வேணும்னா அங்கே இருக்கும் இல்லையா? நம்ம தேவையானது மட்டும்தான் வாங்க போகிறோம். ஸோ எல்லாமே அங்கே இருக்குது. நம்ம தேவைக்கும் இருக்குது, பிற தேவைங்களுக்கும் அங்கே இருக்கும் அந்த மளிகை கடையில் இல்லையா? க்ரோசரி ஸ்டோர். Saffron and cinnamon. First, what is that? 2 things they are showing. They are given saffron and cinnamon. So saffron இதுதான் saffron. குங்குமப்பூ இருக்கு இல்லையா? அதுதான் saffron சொல்லுவாங்க. What is that? saffronனா இந்த குங்குமப்பூ. அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? there is a belief. ஒரு பிலீஃப் இருக்குது. அது என்னென்னா, மில்கில் வந்து அது போட்டு குடிச்சோன்னா நல்ல ஒரு ஃபேர் காம்ப்ளெக்ஷன், அது ஒரு கலர் கூட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அப்புறம் வந்து அது வந்து இந்த பிரியாணி, அப்புறம் ஸ்வீட்ஸு, மோஸ்ட்லி வந்து ஸ்வீட்லலாம் வந்து சேர்ப்பாங்க. என்ன சொல்கிறது, இந்த கேசர் பாதாம், அப்புறம் நிறைய இந்த மாதிரி டைப்பு ஷாஹி குலாம், இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் நார்த் இந்தியன் சைட்ஸில் அதிகமாக இந்த சாஃப்ரன் வந்து அவங்க சேர்ப்பாங்க. ஓகே, ஈவன் இன் பிரியாணி தே ஆட் சாஃப்ரன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சின்னமோன். சின்னமோன் என்னது? லவங்கம். லவங்க பட்டை இருக்குல்லையே, பட்டை. இதுவும் அதே தான், பிரியாணியில் சேர்க்குற ஐட்டம்ஸ் தான் இந்த சின்னமோன். திஸ் இஸ் லவங்கம். லவங்க பட்டைன்னு சொல்கிறாங்க இல்லையா? இஃப் யூ ஆஸ்க் யூ மதர் ஷி வில் ஷோ யூ. ஓகே, இதுதான் சின்னமோன். ஆர் நாட் வெரி காமன். ஓகே, அட் த க்ரோசரி ஸ்டோர் find everything you need and more. Saffron and cinnamon are not very common. ஓகே, அந்த க்ரோசரி ஸ்டோரில் இந்த குங்குமப்பூவும் லவங்கப்பட்டையும் வந்து ஒன்றும் ரொம்ப காமனாக பொதுவாக அது வந்து அதிகமாக இருக்காது. அது வந்து அவ்வளோ ஒன்றும் காமனாக இருக்காது. இட்ஸ் அன்காமன், ரேருன்றாங்க. குங்குமப்பூ வந்து பொதுவாக ஜென்ரல் ஸ்டோர்ஸில் இல்லையா, அந்த மாதிரி மால், இந்த மாதிரி இடத்துல தான் உங்களுக்கு வந்து அது கிடைக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாஃப்ரன்லாம் வந்து கிடைக்குது இல்லையா? ஏன்னா வந்து சாஃப்ரன் வந்து அதிகமாக வந்து இது பனிப்பிரதேசம் இல்லையா, ஹில்லி ரீஜன்லலாம் தான் அது வந்து விளையும். எல்லாம் அந்த மாதிரி சூடு பிரதேசம். நம்ம சைடில் வந்து குங்குமப்பூவெல்லாம் நம்ம என்ன செய்கிற விளைவிக்க க்ரோ பண்ண முடியாது இந்த குங்குமப்பூ. அது வந்து ரொம்ப இந்த மாதிரி காஷ்மீர், ஷிம்லா, இந்த மாதிரி ஈரான், ஈராக் இந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரி அந்த மண் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சாயில் வந்து வேணும் இந்த குங்குமப்பூவெல்லாம் வளர்க்குறதுக்கு இல்லையா? அது மாதிரி சின்னமோன் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயே அது நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்தும் அது வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க நம்ம நாட்டில், ப்ளஸ் இங்கேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தீஸ் ஆர் ரேர் ஐட்டம்ஸு. உங்களுக்கு ஒரு மளிகை கடையில்
இந்த குங்குமப்பூ நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்து கேட்டு வாங்க முடியாது இல்லையா, இருக்காது மோஸ்ட்லி. அது வந்து தட்ஸ் வாட் ஐம் சேயிங், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸு இந்த மாதிரி இடத்துல தான் இந்த சாஃப்ரன் வந்து நம்மளுக்கு கிடைக்குது, குங்குமப்பூ. ஓகே, ஸோ கிரெயின்ஸ் அண்ட் ஸ்ப்ரவுட். கிரெயின்ஸ் அண்ட் ஸ்ப்ரவுட். ஸோ கிரெயின்ஸ்னால் என்னது? இது தானியங்கள் இல்லையா? கிரெயின்ஸ்னால் இந்த தானியங்கள். ஸ்ப்ரவுட் அப்படின்னு சொல்லும்போது இந்த முளை விடுற தானியம். ஓகே, அந்த முளை விடுறதில் ஈர துணியில் சுற்றி அதில் வச்சேன்னா என்ன செய்யும், இந்த சில வகையான இந்த பயிரெல்லாம் என்ன பண்ணும், அப்படியே முளை கட்டும் இல்லையா? அது வந்து நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. முளை கட்டும் இந்த பச்சை பயிரெல்லாம் இருக்கு இல்லையா, பாசிப்பயிறு இந்த மாதிரி வகையெல்லாம் என்ன ஆகும்னா அது வந்து முளை கட்டிடும். ஒரு நாள் 2 நாள் இல்லை ஓவர் நைட்லேயே அது வந்து அதுலேருந்து அப்படியே முளை கட்டி ஜெர்மினேட் ஆகும். ஸோ தட் இஸ் த திங். ஸ்ப்ரவுட்னா இந்த மாதிரி முளை கட்டின தானியங்கள். யூ கேன் சி திஸ் விஷுவல் இல்லையா? இதில் வந்து அந்த முளை கட்டின தானியங்கள் எல்லாம் காட்டியிருக்காங்க பாருங்கள். ஈட் தம் விதவுட் அ டவுட். ஸோ கிரெயின்ஸ் அண்ட் ஸ்ப்ரவுட், ஈட் தம் விதவுட் அ டவுட். ஓகே, இந்த கிரெயின்ஸு இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் முளை கட்டின தானியங்கள்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் வந்து சந்தேகமே இல்லாமல் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிடலைன்னா அது உங்கள் ஹெல்த்துக்கு அவ்வளோ வந்து நல்லது. ஓகே, கிரெயின்ஸ் அண்ட் ஸ்ப்ரவுட். ஓகே, ஈட் தம் விதவுட் அ டவுட். ஸோ they are giving you in a rhythmic way. இந்த எண்டெல்லாம் எப்படி ஃபினிஷ் ஆகுதுன்னு பாருங்கள், எல்லாமே சவுண்டு ஈக்குவலாக வருது இல்லையா? ஸ்ப்ரவுட்டு, டவுட்டு, அது மாதிரி. யூ கேன் ஈட் விதவுட் அ டவுட் திஸ் ஸ்ப்ரவுட்டு, இந்த முளை கட்டின தானியம். நெக்ஸ்ட் ஒன், ஆல்மண்ட்ஸ் அண்ட் டேட்ஸ். ஆல்மண்ட்ஸ் என்னது? பாதாம் இல்லையா? பாதாம் தான் ஆல்மண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஆல்மண்ட்ஸ். அண்ட் டேட்ஸ். டேட்ஸ் இது இந்த பேரிச்சம்பழம் இல்லையா? இட்ஸ் வெரி டேஸ்டி இல்லையா? ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். அதுவும் வந்து நம்மளுக்கு எங்கேருந்து கிடையாது, வந்து சூடு பிரதேசத்தில் ஹாட் ரீஜன்ஸில் இதுவும் அதிகமாக விளையும். அந்த பேரிச்ச மரம் இல்லையா? அந்த ஈச்ச மரம், அந்த ஒரு வகையான ஈச்ச மரம். அது வந்து அதிகமாக டெசர்ட் ரீஜனில் தான் இல்லையா? பாலைவனத்தில் தான் அது அதிகமாக விளையும். லைக் சவுதி, ஈரான், ஈராக் இந்த மாதிரி இடத்துலேருந்து தான் இது அதிகமாக வருது. ஈஜிப்ட் இந்த மாதிரி. ஸோ ஆல்மண்ட்ஸ் அண்ட் டேட்ஸ். ஸோ தீஸ் ஆர் டேட்ஸ் பிக்சர். யூ லைக் டேட்ஸ்? டேட்ஸ் எல்லாருக்கும் பிடிக்குமா? சாப்பிடுவீங்களா? இது டேட்ஸ் இல்லையா? பேரிச்சம்பழம், ஆல்மண்ட்ஸ் எல்லாம். தென் ஷேர் தம் வித் மேட்ஸ். நம்ம என்ன செய்யணும், அது வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கணுன்றாங்க. மேட்ஸ் ஹியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மேட்ஸ்னால் யார்? MATS, மேட்ஸ்னால் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் தம் வித் மேட்ஸ். மில்க் அண்ட் ஆயில். ஸோ பால் எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு எண்ணெயும் தெரியும். மில்க் அண்ட் ஆயில். கான் பேக் தம் வித் த ஃபாயில். ஸோ ஃபாயில் பேப்பர் இருக்குல்லையே, அந்த வாட் இஸ் இந்த ஃபுட் ஐட்டம் ஸ்வீட்ஸ் எல்லாம் அவங்க கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்களே ஃபாயில் பேப்பர். அந்த ஃபாயில் பேப்பரில் இந்த மில்க்கும் ஆயிலும் எல்லாம் வந்து பேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? Now get these to your door from the grocery store. Okay, now get these to your door. இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் வீட்டுக்கு வரவழைச்சிக்கோங்க. from the grocery store. எங்கேருந்து? அந்த ப்ரொவிஷன் ஸ்டோர், அந்த மளிகை கடையிலேருந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கே வரவழைச்சிக்கோங்க. now get these to your door, வரவழைச்சிக்கோங்க. from the grocery store. from where? the grocery store. அந்த grocery ஸ்டோரில், இந்த மளிகை கடையிலேருந்து நீங்கள் வர வைக்கலாம். ஸோ இந்த நல்ல ரிதமிக்காவும் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏபின்ற பேட்டர்னில் வருது இந்த போயம், isn't it? ஸோ திஸ் இஸ் ப்ரொவிஷன் ஸ்டோர். க்ரோசரி ஸ்டோர் பாருங்கள், உங்களுக்கு மளிகை கடை காட்டிங்க. ஸோ எல்லா திங்ஸும் இங்கே இருக்குல்லையே, வெஜிடபிள்ஸ் இருக்குது, எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் பிக்சர் ஆஃப் அ க்ரோசரி ஸ்டோர். யூ கேன் சி ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் இல்லையா? எடிபிள்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. So this is a picture of a grocery store. Okay, so let's read the thing, children. இந்த இது வந்து உங்களுக்கு இன்னொரு தடவை வாசிக்கலாம். At the grocery store. At the grocery store, find everything you need and more. Saffron and cinnamon are not very common. Grains and sprout, eat them without a doubt. Almonds and dates, share them with mates. Milk and oil, can't pack them with the foil. Now get these to your door from the grocery store. Once again, at the grocery store. At the grocery store, find everything you need and more. Saffron and cinnamon are not very common. Grains and sprout, eat them without a doubt. Almonds and dates, share them with mates. Milk and oil, can't pack them with the foil. Now get these to your door from the grocery store.
So what's the spelling for grocery? Grocery, grocery. Okay, grocery, grocery. Store, store. Then saffron, saffron. Saffron, saffron. cinnamon, cinnamon. Then common, common. Common என்னது பொது எல்லா பக்கம் பார்க்கறது தான் common. But here it is negative or not very common. எல்லா பக்கம் பார்க்க முடியாது கிடைக்காதுன்றாங்க. Then grains, grains, grains. தானியம். Sprout, முளைக்கட்டின தானியங்கள். Okay, sprout, sprout. Eat them without a doubt. Almonds and dates. almonds. Almonds, badam. Then dates, dates, dates. Perchampazham. Share them with mates. Milk and oil. Can't pack them with a foil. Now get this to your door from the grocery store. So this is the rhyme for you children regarding this next lesson, trip to the store. So I hope you enjoy this lesson, and what you're going to do is இது மாதிரியே இது தவிர இப்போ உங்களுக்கு 28 நேம்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். அது இல்லாமல் இங்கே வந்து சாஃப்ரன், சின்னமோன், ஆல்மண்ட், டேட்ஸ் இது மாதிரி நீங்கள் வந்து 32 நேம்ஸ் படிச்சிருக்கீங்க. ஸோ இந்த 32 நேம்ஸ் இல்லாமல் இதோட ஸ்பெல்லிங்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யணும்னா இன்னும் ஒரு 100 நேம்ஸ் குறைஞ்சது. லைக் பாப்பி. பாப்பின்னா என்னது? POPPY. பாப்பினா அந்த கசகசா இருக்கு இல்லையா, அந்த கசகசா அதுதான் பாப்பின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய நம்ம வந்து இன்னும் நிறைய தென் வெந்தயத்துக்கு ஃபெனுக்ரீக், இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஜாதிக்காய்க்கு நட்மெக், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்து ஒரு 100 ஐட்டம்ஸு மினிமம் 100 ஐட்டம்ஸு நீங்கள் ஒரு ஸ்க்ராப் புக் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தேர் யூ பேஸ்ட் பியூட்டிஃபுல் பிக்சர்ஸு அல்லது இப்போ ஆயிலெல்லாம் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ண முடியாது. தட் இஸ் யூ கான் ஷோ தட் இல்லையா, அதனால் நீங்கள் வந்து பிக்சர் தான் எடுத்து பேஸ்ட் பண்ணணும். மீதி எதாவது வந்து உங்களுக்கு சின்ன சின்ன அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த திங்ஸ் வந்து உங்களுக்கு பேஸ்ட் பண்ண முடியும்னா நீங்கள் அதையே வந்து டைரெக்டாக வச்சு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஸ்க்ராப் புக் ப்ரிப்பேர் பண்ணி எல்லா நேம்ஸும் who is going to be ready with the maximum number of things I want to see. ஓகே, நிறைய ஒரு 500 ஐட்டம்ஸ் நேம்ஸு இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் யார் தெரிஞ்சு வச்சுருக்காங்க I want to see. Okay, so that is your challenge, okay, from me to you. So I hope you enjoy this children. Okay, so be thorough with all these things whatever you are learning. I end up the class now. Thank you.